சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அங்கங்கே தெரிகிற வெள்ளிக்கம்பியை எப்படி கலராக மாற்றுறது அப்படிங்கிறது தான். எனக்கு கொஞ்சம் முடி நரைச்சதுனால நான் நிறையா அப்படியே அந்த கலர் நேச்சுரல் கலர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் அந்த ரெட் கலர் மருதாணி கலர் இருந்தால் தலை அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு எங்கள் பியூட்டிஷியன் கிட்டே நான் போய் இந்த அப்ளை பண்ணிப்பேன். நானே ஒரு டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் இவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக அப்ளை பண்ண முடியல. ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே நிறைய நரமுடி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்க வெளியில் தெரியாது. இவங்க பாருங்கள் எவ்வளோ பக்கா ப்ரொஃபஷ்னலாக அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஹென்னா வேணும்னா உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், லிங்க்கும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஹென்னா அப்ளை பண்ணுறாங்கன்றத பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்குது. இது கட் ஷார்ட் பண்ணி ஒரு 9 to 10 மினிட்ஸ் வீடியோவாக்கியிருக்கேன். மற்றபடி அவங்க ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். இந்த அப்ளிகேஷன் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களே இந்த மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். இல்லாட்டி நேச்சுரல் கலர் கையில் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம கையில் நார்மலாக கையில் இந்த ப்ரெஷ்ஷு கூட இல்லாமல் கையிலே அப்படியே எடுத்து கூட தடவலாம். இது கூட ஒரு மெத்தடு. இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் என்ன லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே மேலே விட்டால் கீழே வளையிற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடி ரூட்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணால் தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க க்ரே ஹேர்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இது முடிச்சுட்டு நம்ம 1 வீக் கழிச்சு இல்லை ஒரு 2 or 3 days கழித்து அவுரி போட்டுக்கலாம். நம்ம என்ன தான் கண்ணாடி பார்த்து போட்டாலுமே நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும். இது என்னோடய முடிக்கு பார்த்திங்கன்னா மீடியம் அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் எனக்கு 1/4 கிலோ ஹென்னா. நீங்கள் லென்த்தியாக ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கிலோ போட்டுக்கோங்க. லென்த்து திக்னஸை பொறுத்து நீங்கள் ஹென்னா கலந்துக்கலாம். சில பேருக்கு திக்னஸ் இருக்காது, ஷார்ட்டாக இருக்கும். அவங்க 100 கிராம்ஸ்லேருந்து 200 கிராம்ஸ் 100 கிராம்ஸு மினிமம் லேடிஸாக இருந்தால் 100 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன நம்மளோட லேடிஸோட ஹேருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணும்னா ப்ளேபேக் ஸ்பீடில் போய் வீடியோவோட செட்டிங்ஸில் ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்க அப்ளை பண்ணுறதே காமிச்சிருக்கேன். ஒரு சில இது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன்.
இந்த ஹென்னா அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். அது டை ரிலீஸ் ஆகிறத பொறுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம் பார்த்திங்களா, ஹென்னா போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஹென்னாவில் வந்து டை ரிலீஸ் ஆகிருந்தால் சீக்கிரம் தலையில் பிடிக்கும். நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் யூக்கலிப்டஸ் மாதிரி கொஞ்சம் சேர்த்துனா அதுவும் நல்ல கலரை கொடுக்கும் தலைக்கு. நம்ம அடிக்கடி பண்ணுறதுனால ரெட் கலர் நல்ல தலைக்கு ஒட்டிக்கும். இது எல்லாமே ஹென்னாவோட கூடுதல் பெனிஃபிட்ஸு. இந்த ஹென்னா போடுறதுனால நம்ம முடி கொட்டுற பிரச்சனையும் குறையும். இது கூட நான் சில ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துனதுனால வந்து முடி வந்து ரொம்ப ரஃப் ஆகாமலும் இருக்கும். இது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நம்ம டெய்லி லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற சில பியூட்டி டிப்ஸு இதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பெண். பை.